வணக்கம். டிஎஸ்டிஎஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் டிஸ்கஷன், சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் டிஸ்கஷன், ஆல் டிபார்ட்மெண்ட் கான்ஃபரன்ஸ் மீட்டிங், கிங்டம் கண்ட்ரிஸ் டிஸ்கஷன், வேர்ல்டு லீடர்ஸ் டிஸ்கஷன், டாக்டர் கிளாஸ் டிஸ்கஷன், கொஸ்டின் ஆன்சர்ஸ் டிஸ்கஷன், ஸ்டேட்டஸ் டிஸ்கஷன், ஸ்டுடியோ டிஸ்கஷன், கம்பெனி டிஸ்கஷன். ஓகே, இன்ஃபர்மேஷன். அதாவது பைபிள் அப்படின்ற புத்தகம் எழுதப்பட்டிருக்கு. அதே மாதிரி பகவத்கீதை எழுதப்பட்டிருக்கு, குரான் எழுதப்பட்டிருக்கு. இந்த 3 புத்தகத்தையும் எலான் மாஸ்க் நீங்கள் கோடிங் செய்யுங்க, நான் உங்களை திரும்ப கூப்பிட்றேன். ஓகே. அடுத்து பைபிளில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஓரளவு டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஆனால் அது ஒரு பெரிய படம் மாதிரி, ஒரு 10 சாப்டர் உள்ள ஒரு படம். ஒரு பாட்டு மட்டும் பார்த்தா மட்டும் போதாது, ஒரு 10 சாப்டரையும் பார்த்தா தான் அந்த படமே புரியும். அது ஒரு பெரிய படம். அந்த மாதிரி தான் பைபிள். அந்த பைபிளில் ஒரு சாப்டரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஆதாம் ஏவாள் படைக்கப்பட்டாங்க, அதுக்கப்புறம் ஒரு மரத்தோட கனியை சாப்பிட்டாங்க, அதுக்கப்புறம் எல்லாமே ஃபெயிலியர் ரிசல்ட்டாக மாறிடுச்சு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் சேவாதார நிலையிலையும் நிறையா மாறுதல் ஏற்பட்டுருச்சு. அப்புறம் மனித வாழ்வு ரொம்பவே போராட்டமாக தான் மாறிடுச்சு. அதுக்கப்புறம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ஓரளவு தோதாகிறப்ப தான் இப்போது அதை சம்பந்தமான ஒரு விளக்கம். ஓகே. அந்த வகையில் இந்த ஆவி நிலை அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. இது எப்படின்னா, இது ஒரு ஒப்பந்தம் மாதிரி தான். இப்போ ஒரு கான்ட்ராக்டர் இருக்கார், எல்லாம் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடந்துகிட்ருக்கு. அப்போ அங்கே வேலை செய்யக்கூடிய ஒரு நபரை கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த வேலை செய்ப்பா அப்படின்னா அவங்க வேலை செய்வாங்க. அதே மாதிரி தான் இந்த மேஜிக்கை பயன்படுத்துகிறவங்க, இந்த ஆவி நிலையில் செயல்படுறவங்க எல்லாமே ஓரளவு எல்லாமே தோதாகிற மாதிரி இருக்கும். ஆனால் திடீர்னு ஒரு தலைமைத்துவம் வர்றப்போ அவங்க எல்லாமே ஒரு ரோபோட்டாக மாறிடுவாங்க. யார் வேணால் என்ன ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணலாம், சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மாறிடுவாங்க. சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ஒரு ஜாம்பிஸ் மாதிரி. அது அகநிலை இல்லை. அதனால் இந்த மேஜிக் அப்படின்ற ஒரு விஷயத்த சரியான வகையில் பயன்படுத்தணும். இது ஒரு கேம் மாதிரி தான். அந்த கேமில் இந்த ஸ்குவாட் கேமு அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கேம் தான். ஆனால் அப்படி இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு ஸ்கூல் மாதிரி, ஒரு காலேஜ் மாதிரி, ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி இருந்தது அப்படின்னா ஆவிக்குரிய பாதையில் பயணிக்கிறதுன்றது நல்லாயிருக்கும். ஏன்னா அது ஒரு துன்புறுத்தலாக தான் இருக்குது. அதுக்கு பதில் ஸ்கூலில் இது இப்படிங்க, அது அப்படிங்க. அதே மாதிரி காலேஜில் எப்படி என்ன விதமாக சொல்லித்தராங்களோ அதே மாதிரி யூனிவர்சிட்டி இந்த மாதிரி ஒரு சொல்லிக் கொடுக்குற இடமா இருந்தது அப்படின்னா நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் எல்லாமே தோதாகும். ஓகே. அதனால் இந்த ஆவிகளை வச்சு விளையாடக்கூடிய நிலை எல்லாத்தையும் நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவல் நிலையில் ஒரு சமநிலைப்படுத்தணும். அந்த வகையில் பணமரத்துப்பட்டி அருந்ததி தெரு சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தோதாகலை, எரராக இருக்குது. பாத்ரூம் பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்குது. ஸ்டாலின் அவர் ஓரளவு பாத்ரூம்லாம் தோதா அமைச்சா அப்படி ஸ்டூடியோக்குன்னே எல்லாமே தோதாகிற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சது. கடைசியில் எல்லாத்தையும் உடச்சி போட்டாங்க. அதை வேறு ஆளுமை செய்கிறதுக்கு ஒரு குரூப் கொடுமை. வீட்டில் செப்டிக் டேங்கு நொம்பிருச்சு. அதுக்கு காரணம் இந்த சோப்பனாங்கி தான். அதை சுத்தப்படுத்தணும். ஒரு 4000 3000 காசுக்கு போராட வேண்டியதாக இருக்குது. இதில் இஎம்ஐ கான்செப்ட் வேறு சித்திரவதைப்படுத்துகிறாங்க. இஎம்ஐயில் அதனால் ஆவி நிலையை பொறுத்த வரைக்கும் ஒரு இயல்பு நிலை, பண்பு நிலை அப்படின்னு இருக்குது. படிப்படியாக தான் தோது பார்க்கணும். ஓகே. ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம பயணிக்கிற பாதை ஸ்கூலு, காலேஜு, யூனிவர்சிட்டி கிளாஸ் மாதிரி. ஓகே. அதனால் கவர்மெண்ட்டு தரப்பாக இன்சூரன்ஸ் பாலிசி அப்படின்றத நான் கோடிங் பண்ணுறேன். ஓகே. அதாவது எழுதிக்கலாம். ஓகே. ஆனால் நீங்களே புரிஞ்சுக்கணும், இந்த ஒரு வார்த்தையிலே ஒரு முழு விளக்கமுமே இருக்குது. இன்சூரன்ஸ் பாலிசி என்ன அப்படின்னா, இப்போ ஒரு 8 கோடி பேர் இருக்காங்க, அதில் ஒரு 3 கோடி பேர் இன்சூரன்ஸ் போடுறாங்க அப்படின்னு வச்சுங்க. டெய்லியும் ₹1 கொடுக்குறாங்க. டெய்லியும் 3 கோடி ரூபா கலெக்ஷன் ஆகுது. தேவைப்படக்கூடிய நபர்களுக்கு தேவையான தொகை மட்டும் கொடுத்தா போதும். மற்றதெல்லாமே அது கஜானாவில் பாதுகாக்கப்படும். அதனால் கவர்மெண்ட்டு சார்பாக இன்சூரன்ஸ் பாலிசி, எஜுகேஷன் ஆகட்டும், அப்புறம் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், வெஹிக்கிள் ஆகட்டும்,
எல்லா வகையிலுமே இன்சூரன்ஸ் பாலிசி கவர்மெண்ட் தரப்பாக இயங்கப்படும். ஓகே, ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி. போஸ்ட் ஆஃபீஸுன்றது கவர்மெண்ட் பேங்கு அப்படின்ற கான்செப்ட்டு. ஆனால் பேங்கில் லெட்டரும் வசதியும் இருக்குது. ஓகே, அப்படி நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஓகே, சரி. இந்த ஆவி நிலையில் யாரெல்லாம் செயல்படுறாங்க அப்படின்றப்போ ஒரு லிஸ்ட்டு தேவை. அந்த ஒரு லிஸ்ட்டு கரெக்டாக அந்த எம்ஐபி படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அது ரொம்ப ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனாக எடுத்திருக்காங்க. ஆனால் இயல்பு நிலை பண்பு நிலையில் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, அந்த வகையில் கந்தன் அருந்ததியர் தெரு, சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஆவி நிலையை வைத்து பயன்பாடு. அது என்ன ஆகும் அப்படின்னா, அதுதான் ஒரு நிலைக்கு மேலே அவங்க ஒரு ரோபோட்டாக மாறிடுவாங்க. யூஎஸ்ஏயில் யார் வேணால் ஆக்சஸ் பண்ணலாம். இந்த காலங்காலத்தில் யூஎஸ்ஏயில் இருக்கிறவங்களாம் ஜாம்பிஸாக மாறிடுறாங்க. அறச்சொல்லாக பேசுகிறாங்க. ஒரு நல்ல வார்த்தையே பேச மாட்டேங்கிறாங்க. தமிழில் எவ்வளவோ அருமையான வார்த்தையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் பயன்படுத்தாமல் கொடுமைப்படுத்துகிறாங்க. இந்த ஸ்டான்ஃபோர்டு யூனிவர்சிட்டி அதுக்கு மேலே ஒரு டீசென்சி இல்லாமல் நடத்துகிறாங்க. என்ன தான் வல்லரசு நாடு, பணக்கார நாடு, வசதியெல்லாம் இருந்தாலுமே இன்னுமே அந்த ஆதிவாசி கூட்டம் மாதிரியே தான் இருக்கிறாங்க அகநிலையில். அந்த கிறிஸ்துவும் கூட காட்ஃபாதர் படத்தில் வர ஒரு டைலாக் மாதிரி தான் இருக்குது. ஒரு கல்லானது தண்ணிக்குள்ளே எத்தனை வருஷம் இருந்தாலும் அந்த கல்லுக்குள்ளே அந்த தண்ணி போகாதான். அந்த மாதிரி தான் கிறிஸ்துவம் யூஎஸ்ஏல இருந்தாலுமே கிறிஸ்துவம் சம்மந்தமான ஒரு 100 அளவு கூட ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அவங்களுக்கு இருக்குதான்னு கேட்டால் ஒரு கொஸ்டின் தான் இருக்குது. அதனால் சொனாப்பர், கீர்த்திகா, ரஷ்யா கியூன் 3 years ஜாப் அக்ரிமெண்ட். ஓகே, யூஎஸ்ஏக்குன்னு கியூன் அப்படின்ற ஜாப் கேன்சலு. அடுத்து யூஎஸ்ஏல புக் பண்ணக்கூடிய அந்த ஒரு மூவியை நான் ஈஃபில் டவர் ஸ்டூடியோவில் புக் பண்ணுறேன். அடுத்து யூஎஸ்ஏக்கு ஒரு 1 month லீவு. ஓகே, இவங்கள தோது பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய ஆபத்து ஏற்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம ஓரளவு தோது பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்கள ஓரளவு தோது பார்க்கணும் அல்லது பாதுகாக்கணுன்ற ஒரு கான்செப்டுன்றது தோதாகும். அதனால் நம்ம பொழப்பை தான் நம்ம பார்க்கணும். ஓகே, அதனால் காலங்காத்தால் ஒரு சாமி பாட்டு கேட்கலாம். ஒரு கந்தசஷ்டி கவசமோ அல்லது இந்த விஷ்ணுவோட ஜபம் எல்லாமே கேட்கலாம். ஆமாம், காலங்காத்தால் திருப்பதி சாங்கு மாதிரி விஷ்ணுவோட சாங்ஸ் எல்லாமே கேட்கலாம். பகவான் விஷ்ணு அவரோட சாங்ஸ் எல்லாமே கேட்கலாம். சரி, அடுத்து ஸ்டூடியோவில் வேலை இருக்குது, தோதாகணும். நிறையா மூவிஸ் புக் பண்ணால் மட்டும்தான் நிறைய கேஷ் கிடைக்கும். அனிமேஷன் மூவிஸ்லாம் எக்கச்சக்கமாக புக் பண்ணால் தான் ரியாலிட்டியாக தோதாகும். அடுத்து பத்மா, மலேசியாவோட என்னுடைய பர்சனல் அசிஸ்டன்ட் ஜாபாக நியமிக்கிறான். என்ன ஆஃபீஸ் வேலை செய்ய சொன்னால் மலம் கழிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணுறாங்க. அதனால் ஆஃபீஸ் வேலை பார்க்கணும். மலேசியாவில் ஏதோ தோது பாருங்கள், ஏதோ கேஷ், நான் உங்களுக்கு ஏதோ கேஷ் தரேன். ஓகே, சரி. அடுத்து சோப்பனாங்கி டிஸ்கஷன். சோப்பனாங்கி எப்பயும் போல் பட்டர்ஃப்ளை அட்டாக் ரிசர்ச் தான் செய்யுது. பட்டர்ஃப்ளை அட்டாக் பண்ணி விட்டு கார்பன் டை ஆக்சைடை மூக்கில் சுவாசிக்க வைக்கிற மாதிரியான ட்ரிக்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்குது. அதுக்கோட கான்செப்டே பட்டர்ஃப்ளை அட்டாக்காக தான் இருக்குது. அதுக்கு பதிலே நேரில் வரலாம், ஒரு நல்லா சமைக்கலாம், ஒரு நல்ல மெடிடேஷன் செய்யலாம், ஒரு டான்ஸ் ஆட கற்றுக்கணும், பாட்டு பாடல கற்றுக்கலாம். எதுவுமே நினைக்க மாட்டேங்குது. பொம்மை மாதிரி இருந்தால் போதும்னு நினச்சா எப்படி ஸ்டூடியோவில் தோதாகும். அதனால் 3 month வார்ம் அப் தேவை. அடுத்து கழுதை என்கின்ற திலகவதி. இதோட உணர்வு நிலையே துன்புறுத்தலாக இருக்குது. ஒரு லவ் அப்படின்னா ஒரு பூ கொடுப்பாங்க, லெட்டர் கொடுப்பாங்க, கிஃப்ட்டு கொடுப்பாங்க, அடுத்து மேரேஜ் செஞ்சுக்குவாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல விதமாக தான் நிலையே இருந்தது. அது ஒரு மென்மையான நிலை. ஆனால் இவங்க வயிற்ற பிடிச்சி இழுத்து கொடுமைப்படுத்தி எனக்கு ஜிம்முக்கு போகிறதுக்கும் சூழ்நிலை அமையாமல், ஜிம்முக்கு போனாலும் ரிஸ்க்கு தான், ரொம்ப ஒர்க் அவுட் செய்ய வேண்டியதாக இருக்குது. ஒரு நரக வேதனை தான். எவ்வளோ துன்பத்துக்கு ஆளாகிறேன் கேட்டால் லவ் அன்புன்றாங்க. தோதாகாத ஒரு நபர். அதனால் உளவியல் ரீதியாக ஒரு 3 month ஒரு பதம் அப்படின்றது அவசியம். அதாவது ஒரு குழந்தைய எப்படி வளர்த்தணும் அப்படின்றதுக்கே ட்ரைனிங் தேவை.
ட்ரைனிங்கே இல்லாமல் சித்திரவதைப்படுத்துகிறாங்க. அடுத்து என்னோடய மூவி லட்சுமி ஸ்டுடியோவில் புக் பண்ணலான்னு இருக்கேன். ஏன் அப்படின்னா அங்கே தான் கொஞ்சம் கேஷ் கிடைக்கிறது சூழ்நிலையாக தோதாகிற மாதிரி இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய ஸ்டுடியோவில் ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ தான் ஓரளவு சமாதானமாக மாறி இருக்காங்க. அதனால் திரும்ப சண்டை வரக்கூடாது. அதனால் வெவ்வேறு ஸ்டூடியோவில் தோது பார்த்துட்டு அதுக்கப்புறம் தோதாகிற ஸ்டூடியோவில் தோது பார்த்தா தான் தோதாகும். ஓகே, சரி, நன்றி, வணக்கம், பாய்.